சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் 4வது ஃபைனலிஸ்டா எந்த ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்து ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சொல்லப்போனா இந்த வாரத்துக்கான எபிசோட் ஞாயிற்றுக்கிழமை நேற்று முடிஞ்சிருக்கு. எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவங்க தான் வந்து 4வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது. ஆனா எபிசோட் பார்க்காதவங்களுக்கும் அபிஷேகா ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. டிக்கெட் ஃபினாலேயோட 4வது வாரத்திலையும் அபிஷேகா ஒரு வாரம் கூட ஃபைனல்ஸை தேர்ந்தெடுக்கப்படாம ஏமாற்றத்தை திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு சோகமான விஷயம். இந்த வாரம் வெர்சடைல் ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சுற்று வச்சிருக்காங்க. அதாவது பன்முக திறமை கொண்ட 2 பாட்டை பாடணும். எந்த ஜானர் வேணா பாடலாம், ஆனால் 2 பாட்டு பாடணும். அந்த 2 பாட்டுமே பெஸ்ட்டாக கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் அறிவிச்சிருந்தாங்க. போன வாரம் வெளியான எல்லா ப்ரோமோக்கள்லையுமே தன்விக்கும் சுமன்ராஜுக்கும் மோக்ஷிதாவுக்கும் எக்கச்சக்கமான ஹைலைட்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அபிஷேகா சம்பந்தமா எந்த ஒரு ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகலை. அப்பயே நம்ம கெஸ் பண்ணிடலாம் இந்த வாரம் அபிஷேகா ஃபைனலிஸ்டாக ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறத. இன்னொரு பக்கம் தன்வியை ப்ரோமோவில் காமிக்கும் போது ஒரு வாரமும் கேட் ஓப்பன் ஆகுது, நீ கேட் கிட்ட போயிட்டு திரும்ப வந்துடுற, இந்த வாரமாவது கேட்டுக்குள்ளே போறியா பாப்போன்னு எஸ்பி சரண் அவர்கள் தன்விக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அது மூலயமா கண்டிப்பாக தன்வி தான் வரப்போகிறாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணோம். அதுக்கு எதிர்பார்த்த மாதிரியே இந்த வாரம் லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான 4வது ஃபைனலிஸ்டா தன்வி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சொல்ல போனால் தன்வி இந்த 4வது ஃபைனலிஸ்ட்டுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எல்லா வாரமும் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய தன்வி கடந்த 3 வாரங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தாலும் அவங்களோட இன்னொருத்தவங்க கொஞ்சம் நல்லா பாயிட்டதால அவங்களுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே வாய்ப்பு கிடைக்காம கை நழுவி போயிருக்கு. ஆனால் இந்த வாரத்தை அவங்க மிஸ் பண்ணலை. தனக்கு ஈக்குவலாக பாடக்கூடிய எல்லாரையுமே அடித்து தூள் கலப்புற மாதிரி இந்த வாரம் ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து தன்வி சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான 4வது டிக்கெட்டை வின் பண்ணி இப்போ ஃபைனலிஸ்ட்டாக ஆடி எடுத்து வச்சிருக்காங்க. சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இந்த வாரத்துக்கான ஃபைனல் அறிவிங்கன்னு அர்ச்சனா சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிக்கெட் ஃபினாலே பொதுவாக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்கள ஃபில்டர் பண்ணி தான் கொடுப்போம். இந்த வாரம் எத்தனை பேர் கோல்டன் வாங்கினேன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 7 நபர்கள் இருந்துச்சாங்க. அதில் அபிஷேகா கோல்டன் வாங்கலை. இவ்வளோ பேர் கோல்டன் வாங்கியிருந்தாலும் இதில் செலக்டிவாக நாங்கள் 3 பேரை மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம், மீதி பேர்லாம் அந்த டிக்கெட் ஃபினாலே லெவலுக்கு நீங்கள் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு சுமன்ராஜ், மோக்ஷிதா அப்புறம் தன்வி இவங்க 3 பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாரு. 3 பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் கவுண்டவுன் சொல்லி இதில் தன்வி தான் டிக்கெட் ஃபினாலே வாங்கியிருக்காங்க, 4th டிக்கெட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இது மூலயமா டிக்கெட் ஃபினாலேல 4th ரவுண்டில் தன்விக்கு 4வது டிக்கெட் கிடைச்சது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு வாரமும் ஸ்டேஜுக்கு வந்து ஏமாற்றதான் திரும்பி போன நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுமன்ராஜ் தான். சுமன்ராஜாவது ஒரு வாரமும் ஸ்டேஜுக்கு வந்து கோல்டன் வாங்கி டிக்கெட் ஃபினாலேயோட எட்ஜ் வரைக்கும் போயிட்டு வராரு. ஆனால் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேகா இருக்காங்கல்ல, அவங்க இந்த வாரம் கோல்டனே வாங்கலை. அது கண்டிப்பாக அபிஷேகா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அபிஷேகாவோட சாங் செலெக்ஷன் அப்படி இருக்குதா, இல்லை ஒரு சில வாரங்களா அபிஷேகா ரொம்ப சுமாராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா, டிக்கெட் ஃபினாலேயோட ப்ரெஷரால் அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க கைவிட்டுறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தன்வி வந்து 4th ஃபைனல்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.